தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் பேரவையில் 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் பட்ஜெட் உரையை வாசித்தார். தவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் எப்படி உள்ளது என்பது குறித்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தொலைபேசி வாயிலாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தமிழக அரசுடைய இந்த வேளாண் பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க சார்? நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவா இருக்கு. நம்மாழ்வார் பேர்ல ஒரு கல்லூரிய கும்பகோணத்துல சாக்கோட்டையில உயிர்மை கல்லூரி பட்டதாரி கல்லூரியை துவக்கியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யணுங்கிறது தான் விவசாயிகள் நீண்ட எதிர்பார்ப்பா இருக்காங்க. உற்பத்தி பொருள்களுக்கு லாபகரமான விலை, காய்கறிகளை சந்தையை உறுதிப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில விலை நிர்ணய குழுக்கள் இதெல்லாம் எதிர்பார்ப்போம். குறிப்பா நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்புக்கு டன் 4500 ரூபாய் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. சிறு குறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு ஏற்கனவே 100% தள்ளுபடி செய்யப்படும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. பெரு விவசாயிகளுக்கு 50% சொன்னாங்க. ஆனா இதுவரையிலும் அதை தள்ளுபடி பண்ணல. முதலமைச்சரை பொறுத்தவரையில தள்ளுபடி பண்ணணுங்கிறதுல உணர்வா இருக்காரு. ஆனா அரசு அதிகாரிகள் அதற்கு ஒத்துழைக்காத நிலை தொடருது. இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. சார், இது எந்த அளவுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில இருக்கு சார் இந்த வேளாண் பட்ஜெட்? வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரையில உற்பத்தி பெருக்கத்துக்கான தொழில்நுட்ப பார்வையோட இருக்கு. அதே நேரத்துல அதுக்கான நிதி ஒதுக்கீடு தான் குறைவா இருக்கிறதுனால அது விவசாயிகளுக்கு பயனளிக்குமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விவசாயிகளுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையில உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலையும் சந்தை உத்தரவாதம் தான் வேணும்னு நம்ம சொல்றோம். அதுக்கான நடவடிக்கைகள் இடம்பெறாததுதான் விவசாயிகளுக்கு ஏமாற்றமா தெரியுது. இப்ப தொடர்ந்து சட்டமன்றம் நடக்க போது அதுல முதலமைச்சர் கடன் தள்ளுபடி, விவசாயிகள் நெல்லுக்கான விலை, கரும்புக்கான விலை உள்ளிட்டவற்றை அறிவிப்பார்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சார், இப்ப வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம்லாம் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? வாழைக்கு முட்டு கொடுக்கல் திட்டம்ங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது அது பெரிய விவசாயிகளுக்கு பயன்படுத்துமாங்கிறதெல்லாம் இல்ல. வாழை பழ உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செய்ய சந்தை விட்டமாக சார், பொதுவாக டெல்டா விவசாயிகள் என்ன சொல்றாங்களா, இந்த பட்ஜெட் வெறும் கண் துடைப்பு அப்படின்னு சொல்றாங்களே சார், ஒண்ணுமே இல்லை இதுல அப்படின்னு சொல்றாங்க. கண் துடைப்புன்னு சொல்லிட முடியாது. அது தொழில்நுட்ப ரீதியான ஆய்வுகளோட இருக்கு. தென்னை வாரியம் அமைச்சிருக்காங்க, விவசாய மேம்பாட்டு ஆணையம் அமைக்கிறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தானே? சரிங்க சார். அதெல்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, மேம்பாட்டு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. நாங்க வலியுறுத்தினதான் வேளாண்மை விவசாய மேம்பாட்டு ஆணையம் வேணும்னு நாங்க வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறோம். டெல்டால இருந்து 2 பேர் தான் இருக்காங்க தவேக MLAக்கள். அதுல குறிப்பா அமைச்சர் வினோத் அவர்கள் வேளாண் துறையை கையாளுறாரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த முதல் பட்ஜெட் அவர் வாசிச்சாரு, 2 மணி நேரத்துக்கு மேல வாசிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட் அவரு தொழில்நுட்ப ரீதியா அந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லாம் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர் ஒரு இளைஞர். அவரு பட்ஜெட் தொழில்நுட்ப ரீதியா உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டை தான் அவர் வாசிச்சிருக்கிறாரு. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிதி ஒதுக்கீடை பொறுத்தவரையில நிதி சுமை அதிகமா இருக்குங்கிறத காரணம் காட்டி நிதி ஒதுக்கீடை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடை கூடுதலாக்கணும் தான் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த அளவுக்கு கூட நிதியை ஒதுக்கல திமுக ஆட்சி காலத்துல. அவங்க பட்டியலை படிச்சாங்க. ஆனா நாங்க சொன்னோம், நீங்க பயிர்வாரி முறையை அவங்க அமல்படுத்திருக்காங்க, அந்த பயிர்வாரி முறைக்கு ஏற்ப நீங்க நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத நாங்க வலியுறுத்தணும். உற்பத்திக்கான அடிப்படை விலை நிர்ணயம் தான். விலை நிர்ணயங்கிறதுக்கான உத்தரவாதம் வர்ற போதுதான் உற்பத்தியாளருக்கான ஊக்கம் அளிக்க முடியும். ஆந்திராவை பின்பற்றி ஏக்கருக்கு 15,000 ரூபாய் ஊக்க நிதி வழங்கணும் சாகுபடி காலத்துக்கு அப்படின்னு சொன்னோம். அது கொடுக்கல. அதை எப்பயாவது முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம். சார், இப்ப கல் இருக்க அனுமதி தரணும், விவசாயிகள் பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை இறக்குமதி செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்களும் நேரடியா முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்திருக்கோம். முதலமைச்சர் அதுக்கு மறுப்பு சொல்லல. இப்ப இன்னைக்கு நீரா பானம் அதை மேம்படுத்துறதுக்கான இது பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது தென்னை கல் இறக்குறதுக்கான வாய்ப்பு உள்ள இடம் தானே சார். அப்புறம் அந்த ட்ரோன்லாம் பயிற்சி கொடுக்க போறாங்க, ட்ரோன் இயக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு, பெண் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ட்ரோன் இயக்கிறதுக்கான பயிற்சி, அதுக்கான நடைமுறைகளை உருவாக்க போறாங்க. அது ஒரு வேலை வாய்ப்பு உத்தரவாதப்படுத்துறதுக்கும்
இன்னைக்கு இருக்கிற வேலை இல்லா காலத்துல ஆட்கள் பற்றாக்குறைய போக்குவரத்துக்கான வழிவகையா அந்த திட்டத்தை சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். இது எல்லாமே பெரிய விவசாயிகளுக்கு தான் வந்து லாபம் ஈட்டக்கூடிய வகையில இருக்கும்னு சொல்றாங்க சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே. இன்னைக்கு 1 ஏக்கர் வச்சிருக்கவங்கதான் இலகுவா இருக்கு. இன்னைக்கு வந்து வச்சு மருந்து தெளிக்கிறதுக்கு முடியலையே, உரம் தெளிக்கிறதுக்கு கூட முடியலையே. ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, ஆட்களுக்கு ஏற்க மாட்டேங்குது உடல் சூழல், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. சார் இன்னொரு விஷயம், இப்போ விவசாயிகளுக்கு வந்து நிலையான வருமானத்துக்காக 23 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து நிலையான வருவாயை ஊக்கப்படுத்தணும் முயற்சி சரிதானே. நிதி ஒதுக்கீடு தானே நாங்க குறைவுன்னு சொல்றோம். இல்ல சார், அதான் சார் எந்த மாதிரியான நிலையான வருமானம் வரும், எந்த மாதிரியான நிலையான வருமானம் வரும் சார்? அது அவங்களுடைய இன்னும் அது விரிவான நடவடிக்கை வெளியில வந்த பிறகுதானே தெரியும். ஓகே சார், விரிவா வெளியில வந்த பிறகுதான் தெரியும். நன்றி சார், நன்றி சார்.